சொல்லுங்க, என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? அது ஒய்ஃபு காணும் சார், வீட்டுக்கு வரல. எப்ப இருந்து காணோம்? சாயந்தரத்துல இருந்து. வெளியில ஏதாவது விசாரிச்சிங்களா? ஆ விசாரிச்சோம். இல்ல எங்க போறான்னு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? இல்லை, அவங்க எதுவும் சொல்ல. அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். வீட்டில் வேற யாராச்சும் அவங்களை திட்டினாங்களா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல சார். ஓஹோ, முன்னாடி எப்போவாச்சும் இப்படி வெளியில் போயிட்டு லேட்டாக வந்திருக்காங்களா? ஆ அவங்க கொஞ்சம் லேட்டானா கூட ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க சார். அவங்களுக்கு பிடிக்காதவங்கன்னு யாராச்சும் இருக்காங்களா? இல்லை சார். ஏன் கேட்குறேன்னா, ஒருவேளை யாராவது அவங்களை கடத்திருக்கலாம் இல்லையா? ஆமாம், அவங்க ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? ஆ பண்ணி பார்த்தோம் சார், சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை, சண்டை ஏதாச்சும்? இல்லை சார், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது சார். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் சொந்தமாக ஆட்டோ ஓட்டுனுக்கிறேன் சார். ம், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? இப்போ தான் சார் எழுதி கொடுத்தோம். ஆமாம், உங்கள் ஒய்ஃப் கூட வேற யாராச்சும்? மாப்பிள்ள என்ன சார் பேசுறீங்க சார்? தப்பு சார், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். இல்லை சார், இப்பெல்லாம் பேசக்கூடாது சார். சார் பொண்டாட்டி பத்தி தெரியும் சார், இப்பெல்லாம் பேசாதீங்க சார். எப்படி சார் இப்படி கேட்கலாம்? நல்லா இல்லை சார். பெரிய மனுஷன் என்னடா பேசுறாரு அவரு? விடுறா, தப்பு சார். உட்காரு தம்பி. இல்லை சார், நீங்க இப்படி பேசக்கூடாது சார். அட உட்காரியா. ஏய் மாப்பிள்ள, உட்காருங்கறல, தயவு செஞ்சு உட்கார்றா. சாரி சார். என்னடா பண்ற? எது கோபப்படுற? கம்ப்ளைண்ட் பண்ணீனா இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய விஷயம் தான். அதுவே இப்படிலாமா சார் கேட்பீங்க? உன் பொண்டாட்டி நல்லவதாப்பா, நான் இல்லைன்னு சொல்லியே. நாலா பக்கம் விசாரிக்கணுமா இல்லையா? அப்படிதான் உண்மை என்னன்னு தெரியும். அதுன்னு இதெல்லாம் தப்பு சார். இதெல்லாம் இந்த பாரு, இங்க வர முக்காவாசி கேஸ் அப்படித்தான். அதனாலதான் கேட்டேன். ரொம்ப நல்லவங்க சார். அவங்க ஒன்றும் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. சரி, அவங்க அங்க அடையாளங்களை சொல்றியா? ஈவினிங் வெளியில போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு போயிருந்தாங்க? அவங்க எப்பவுமே புடவையில் தான் சார் இருப்பாங்க. என்ன கலர் புடவை கட்டியிருந்தாங்க? கலரு சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது சார். அட வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்களாப்பா, கேட்டு சொல்லு. அதை சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லை சார், அவங்களால என்னென்ன புடவை இருக்குது, அது என்னென்ன கலர் இருக்குது, அதெல்லாம் எனக்கு அத்துப்படி சார். நான் வீட்டில் போய் பார்த்தா அதுக்கு என்ன ஏதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா சார்? சரி, போய் பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். வா 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 வா. என்ன விட்டு போயிடுவீங்களா? என்னங்க இப்ப எதுக்கு இப்படி கண் கலங்குறீங்க? என்னங்க, நான் உங்களை விட்டு போகல மாட்டேங்க. சத்தியமா? இன்னைக்கு என் பேத்திய தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்குமா. அவனே ஏற்கனவே நொந்து போயிருக்கிறான். அவன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. என்னது, எந்த தப்பும் இல்லையா? அப்படியே நீங்க விட்டு கொடுத்து பேசுவீங்களா? கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி கொடுத்துட்டோமே. என் பேத்திய என்ன பண்ணானே தெரியலையே இந்த பாவி பையன். ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. இங்க யாரும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இருக்கிற துக்கத்தோட பல மடங்கு துக்கமா இருக்குது, அது புரிஞ்சுக்குங்க. ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா இருக்க பாட்டின்னு என் பேத்தி சொன்னதே இல்லையா? எனக்கு இவன் மேலதான் சந்தேகம். அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. டேய், என்னடா பண்ண என் பேத்திய? பதில் சொல்றா. வாயை திறந்து பதில சொல்லு. ஏன்டா இப்படி குத்து கல்லாட்ட உட்கார்ந்திருக்க? உன்னை தாண்டா கேக்குற. வாயை திறந்து பதில சொல்லுடா. இந்த பாவி பையன் என்ன கொடுமை பண்ணானோ தெரியலையே. சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டா. அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. பாவமா அவன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பேத்தி திரும்பி வந்துருவா, கவலைப்படாம இருங்க. எப்படி என்ன கவலைப்படாம இருக்க முடியும்? சொல்லுங்க, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்?
காணாம போனது எங்க வீட்டு பொண்ணு. அவ காணோம்னு தெரிஞ்ச உடனே நாங்கெல்லாம் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அம்மா உங்க தவிப்பு எனக்கு புரியுதுமா, புரியுது. அவ உங்களுக்கு மகன் மட்டும் இல்ல, எனக்கு மருமகள் தான் பேரு. ஆனா மகள் மாதிரி தான் இந்த வீட்டுல இருக்கிறா. ஒரு பொம்பளை புள்ளைய நீங்க பெத்திருந்தீங்கன்னா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உங்க மனசு என்ன பாடுபடும்னு அப்ப தெரிஞ்சிருக்கும். அம்மா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுதுமா. அமைதியா இருங்கம்மா, நம்பிக்கையோட இருங்க. உங்க பேத்தி திரும்பி வந்துருவா, அமைதியா இருங்க. எங்க இருக்காளோ? இத்தனை நாள்ல ஒரு முறை கூட போன் பண்ணி சந்தோஷமா ஒரு வார்த்தை கூட என் பொண்ணு என்கிட்ட பேசினது இல்ல. நீங்க நல்லா பாத்துப்பீங்க நம்பிதானே என் பொண்ணு இந்த குடும்பத்துக்கு கொடுத்தேன். இப்படி பண்ணிட்டீங்களா என்ன? அப்படி அவளுக்கு இந்த வீட்டுல என்னதான் பிரச்சனையை கொடுத்தீங்க? அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா தான் இருக்காங்க இந்த வீட்டுல. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி எல்லாம் நடக்குது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு உணர்ச்சி கூட இல்லாம குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கா பாரு. இதுக்கெல்லாம் ஒரு சாவு வராதா? நீங்க சொல்ற சரிதாம்மா. எனக்கு ஏன் சாவர மாட்டேங்குது? என்னடா இது? எனக்கு ஏன் சாவர மாட்டேங்குது? எனக்கு ஏன் சாவர மாட்டேங்குது? நான் சாவணும். தப்பு 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 எல்லாம் என் தப்புதான். கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாம அவ்வளவு நல்லவங்கள நான் கல்யாணம் பண்ணல. ஏன் தப்பு? எப்படி எல்லாம் கல்யாணம் ஆன நாள் ஒரு நாள் கூட அவளை சந்தோஷமா வச்சுக்கிறது ஏன் தப்பு? ஒரு நாள் கூட அவங்களுக்கு பிடிச்சது பண்ணாதது ஏன் தப்பு? என்ன அமைதியா? எல்லாத்துக்கும் மேல அவளை தொலைச்சல அது ஏன் தப்பு? ஏன் தப்பு? ஏன் தப்பு? எல்லாம் ஏன் தப்புதான்? ஏன் தப்புதான்? மன்னிச்சிருங்க. அடிச்சிருங்கம்மா. அம்மா அடிங்கம்மா. அடிச்சிருங்கம்மா. அம்மா அடிங்க அடிங்கம்மா. அடிங்கம்மா 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 அடிங்க அடிச்ச தப்பு தப்புதான். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? கொஞ்சம் நாகராஜ வெளியில் வர சொல்ல முடியுமா? சார் என்ன சார், என்னாச்சு? என்ன விஷயம் சார்? இப்போ அவர் இருக்கிற நிலைமையில இங்கே வச்சு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் தான் அவரை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் வெளியே அனுப்பி வைக்கணும். சார் என்னாச்சுன்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ். நாகராஜ் சொன்ன அங்க அடையாளத்தோட ஒரு பாடி கிடைச்சிருக்கு.